டான்ஸ் மாரத்தானோட இன்னிய டாஸ்க் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் 3 குரூப்லேருந்து 4 பேர் இருக்கீங்க இல்லையா? அதில் 2 பேர் வந்து லிவிங் ஏரியாவில் இருப்பீங்க, 2 பேர் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருப்பீங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பாட்டு போட்டுடுவோம். அந்த பாட்டை நீங்கள் ஆடி அது என்ன பாட்டு அப்படின்றத லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில். லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரோராவும் விக்ரமும் போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு போடும்போது அவங்க எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணி இது பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டில் இருக்கவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஆகி அதை கண்டுபிடிக்கல, அந்த பாட்டை நான் கடைசியாக போடுறேன், நான் இப்போ அடுத்த பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடு பாட்டு போட்டாங்க. அந்த ஸ்டெப் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி போடு பாட்டு. 3வது ஒரு பாட்டு வந்து போட்டிருந்தாங்க, அவள் வருவாளா அப்படின்ற பாட்டு போட்டாங்க. அதையும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கனி வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. மொத்தமாக 5 பாட்டுக்கு 4 பாட்டு கண்டுபிடிச்சாங்க. ஒரு பாட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியல. மொத்தமாக 2 மணி நேரம் 36 நிமிஷம் இவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 4 பாட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த 2.5 மணி நேரமும் அரோராவும் விக்ரமும் பாராட்டியே ஆகும். விக்ரமால முடியல, அரோராவும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய டீமு எவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி ஆகும். அவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். நேற்று நைட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே, சபரி, விக்ரம், கனி, சுபிக்ஷா, ஆதிரை இவங்க எல்லாருமே வெளியே வந்து படுத்துட்டாங்க. கேப்டன் ரூமில் வினோத் படுத்துட்டாரு. திவ்யாவும் மாத்திரை போட்டு படுத்துட்டாங்க. சாண்ட்ராவும் படுத்துட்டாங்க. பார்வதியும் கமருதியும் தான் பேசிட்டு இருந்தாங்க. வெளியே எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் தூங்கினா மட்டும்தான் நாய் குலைக்கும். நேற்று பிக் பாஸ் எதுக்காக நைட்டில் நாயை குலைக்க விட்டாரு அப்படின்றது தெரியல. வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரே ஷாக்கு. எதுக்கு இந்த டைமில் நாய் குலைக்குது? யாருமே நைட்டில் தூங்க தானே செய்வோம், நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்காக நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை அங்கே போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த நாய் குலைச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்வதியை மட்டும் ஜூமில் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, பிக் பாஸ் என்னால் என்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிக் பாஸ் என்னை வெளியே அனுப்பிச்சிடுங்க பிக் பாஸ் அப்படின்றாங்க. பயப்புள்ள அது என்ன அங்கே பண்ணிச்சு ஏது பண்ணிச்சின்னு தெரியல, பிக் பாஸால் வெளிப்படையாக சொல்ல முடியல, அதனால் நாயை கத்த விட்டுட்டாரு. இன்னுமா இவங்க திருந்தாமல் அந்த வீட்டில் இருக்காங்க. முதல்ல வெளியே அமுச்சு விடுங்க பிக் பாஸ்.